ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்களுடைய வரலாறு சுருக்கமாக நான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டால் அல் உசூல் சித்தா, இந்த 6 அடிப்படைகளுடைய ரிசாலா, இந்த கையேட்டை எழுதுன அவங்கள பற்றி, அந்த இமாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க பிறந்தது, அவங்களுடைய குலம் கோத்திரம், அவங்க தந்தையை பற்றி, அவங்க குடும்ப பின்னணியை பற்றி, அவங்களுடைய இல்மு தேடுதல் ஆரம்பத்தில் சிறு வயதிலே எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, 10 வயதுலேயே குரான் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, அப்படி 20 வயதுக்குள்ளே அவங்க வந்து ஹதீஸ் கித்தாவல் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய தந்தையே பாராட்டும் விதத்தில் மார்க்க கல்வியில் ரொம்ப ஆழமான ஃபத்வா அளிக்கக்கூடிய அளவுக்கு, ஃபிக்கு சட்டங்கள் நன்கு விளங்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய தாவா, அல்லாஹை வணங்குபடி, ஷிர்க்குக்கு எதிராக, விதயத்திற்கு எதிராக அவங்களுடைய தாவா ரொம்ப முழு வீச்சில் இருந்த நேரத்தில் அவங்களுடைய சொந்த ஊருக்குள்ளே கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, கடைசியாக நம்ம பார்த்தது அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய தந்தையும் சேர்ந்து எங்கே ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதாவது ஹுரைமிலா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஹிஜ்ரி 1139 அவங்க குடும்பமே ஹிஜ்ரத் செய்திருச்சு. ஒய்னாவில் பிறந்து வளர்ந்த இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தந்தையோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்கிறாங்க. எங்கே? ஹுரைமிலாவுக்கு. பக்கம் 22வது பக்கத்தில் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு பிறகு அவங்களுடைய இல்மு தேடுதல் பயணம் வந்து நின்றலை. அவங்க ஒரு பக்கம் தான் கற்றுக்கொண்டிருந்த அந்த கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஆர்வத்தோடு இயங்கி கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்களும் இல்மு தேடுறாங்க. அதில் முதல்ல அவங்களுடைய ஆரம்பம் எங்கேருந்து வெளியில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் மக்கா மதினாவுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை அவன் சந்திக்கிறாங்க. குறிப்பாக மக்கா நகர அறிஞர்களை சந்தித்து பிறகு அவங்கள்ட்ட படிக்கிறாங்க. பிறகு மதினாவுக்கு போகிறாங்க. அங்கே ஷேக் அப்துல்லா இப்னு இப்ராஹிம் இப்னு சைஃப் ரஹிமஹுல்லா, முஹம்மத் ஹயாத் அஸ்ஸிந்தி ரஹிமஹுல்லா, அலி அல் தகிஸ்தானி ரஹிமஹுல்லா, இஸ்மாயில் அல் அஹ்லூனி ரஹிமஹுல்லா, முஹம்மது அல் அஃப்லேக் ரஹிமஹுல்லா, அப்துல் லத்தீஃப் அல் அஃப்லேஹ் ரஹிமஹுல்லா போன்ற உலமாக்களிடம் அவங்க வந்து இல்மு தேடுறாங்க. இதுக்கிடையே இந்த இல்மு தேடுறதோடு சேர்த்து அடுத்து பயணங்களும் தொடர்ந்து செய்கிறாங்க. எங்கன்னு கேட்டால், அவங்க மதினாவிலேருந்து நஜிதுக்கு திரும்பி வராங்க. எங்கள் சீர்திருத்தம் செய்கிறக்கா, தாவா, தௌஹீதுடைய தாவா செய்கிறக்கா. கொஞ்ச காலம் நஜிதில் தங்குறேன். நஜிதுங்கிறது ரியாத் நகரம் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த பகுதியை தான் நஜிதுன்னு சொல்லுவோம். பிறகு அங்கு கொஞ்ச காலம் தங்கி இருந்துட்டு அரபு நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்கு போகிறாங்க. அதில் ஈராக்குக்கு போகிறாங்க. ஈராக் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே பஸ்ரா நகரத்துக்கு போகிறாங்க. அங்கு என்னென்னு கேட்டால், இவங்க சொந்த ஊரில், இவங்க நஜிது பகுதியில் எப்படி மக்கள் கடுமையாக அவங்களை எதிர்த்தாங்களோ அதுபோல் அங்கே எதிர்க்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அனாச்சாரம், மூடநம்பிக்கைகள், ஷிர்க்கு, குஃப்ர் எல்லாம் அங்கேயும் இருக்குது ஈராக்கில். அதனால் அதுக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் பண்ண இவங்களுக்கு எதிர்ப்பு அதிகரிக்குது. அங்கே வந்து தர்காக்கள், அதை இறந்தவர்களுக்காக மண்டபங்கள் கட்டுறது, அதான் தர்காக்கள், சரியா? அதேமாதிரி நினைவாலயங்கள், இந்த மாதிரி நிறைய கட்டி வச்சு அதில் ஷிர்க்கை மலிய வைத்து என்ன தொடர்ந்து பஸ்ரா மக்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. அப்போ அதுக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் செய்து தௌஹீதை சொல்ல ஆரம்பித்த உடனே இவங்களை எதிர்த்தவங்க கடுமையாக இவங்களை துரத்தி அடிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, பஸ்ராவை விட்டு வெளியேறி ஆகணும், பஸ்ரா நகரத்தை விட்டு வெளியேறி ஆகணும், வெறுங்காலோடு போட்டிருந்த ஒற்றை ஆடையோடு திறந்த தலையோடு அவங்க ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறாங்க. அவங்க வச்சுருந்த கித்தாபுகள் எல்லாம் வீசப்பட்டு கிழிக்கப்பட்டு, இப்படிப்பட்ட நிலையில் பெரிய ஒரு அழிச்சாட்டியத்தை பஸ்ராவில் இருந்த முஷ்ரிக்குகள், அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டம் இதை செய்தாங்க. பஸ்ராவிலிருந்து, அதாவது ஈராக்குடைய பஸ்ராவிலிருந்து எங்கே போகிறாங்கன்னா ஜுபைர் நோக்கி போகிறாங்க. சரி, அங்கே இமாம் அவங்க வழியில் போகும்போது கடுமையான தாகத்துக்கு ஆளாகி ரொம்ப சோர்ந்து போகிறாங்க. அப்போது அந்த வழியாக அபு ஹமைதான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இமாம் முஹம்மது அப்துல் வஹாபை தன்னுடைய கழுதியில் வச்சு உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிறார். அப்புறம் ஜுபைர் நகரம்ங்கிறது அங்கே அந்த ஊரில் கொஞ்ச காலம் தங்குறாங்க. பிறகு சிரியாவுக்கு கிளம்பிடுறாங்க. ஷாம் தேசம், சிரியாவுக்கு கிளம்பி போகிறாங்க, அந்த நாட்டுக்கு. அங்கே போய் அங்கேயும் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க.
அப்போது அங்கே பஸ்ராவில் ஏற்கனவே தன்னுடைய பொருட்களையும் பணத்தையும் இழந்து விட்டு நஜிதுக்கு திரும்புகிறாங்க. வழியில் அல் அஹ்ஸா அப்படிங்கிற நகரத்தில் தங்கி ஷேக் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு அப்துல் லத்தீஃப் ரஹிமஹுல்லா என்பவரை சந்திக்கிறாங்க. ஹுரைமிலாவிற்கு அப்புறம் திரும்ப வந்து சேர்றாங்க. இதனால் அவருடைய தந்தை சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப பயணத்தில் தன்னுடைய மகனாரை விட்டு பிரிந்திருந்த தந்தை திரும்ப சந்தோஷப்படுறாங்க. ஹுரைமிலாவில் அடுத்து என்ன ஆகுதுன்னு, ஹுரைமிலா அடிமைகள் வந்து ரொம்ப அழிச்சாட்டியம் புரிஞ்சிட்டு அநியாயங்களை செய்துக்கிட்டு இருக்கிற சூழல் இருக்குது. அப்போ அந்த அடிமைகளாக இருந்த மக்களை அந்த அநியாயக்காரர்களை தட்டி கேட்டதுனால அவங்க செய்கிறது தப்புன்னு சொன்னதுனால உடனே அவங்களுடைய கொலை சூழ்ச்சிக்கு இவங்க இலக்காகிறாங்க. இமாம் முஹம்மது அப்துல் வஹாபை கொலை செய்திடணும் அப்படின்னு அந்த அடிமைகளுடைய கூட்டம் முடிவு செய்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து வெளியேறி ஒயினாவுக்கு வராங்க. ஒயினா அவங்களுடைய சொந்த ஊர். இதுக்கிடையே அவங்களுடைய தந்தை ஹிஜ்ரி 1153 இறந்து விடுகிறாங்க. சரியா? இதுதான் அவங்களுடைய சீர்திருத்த பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் தந்தையுடைய மரணம் வரைக்கும் நடந்த விஷயங்கள். அதாவது அவங்களுடைய கல்வி பயணம், பிறகு ஈராக்குக்கு போக, அப்புறம் அங்கிருந்து பஸ்ராவிலேருந்து ஜுபைருக்கு போக, பிறகு திரும்ப நஜிதுக்கு வர, அதில் கடுமையான சோதனைகளை சந்திக்கிறாங்க. உஐனாவில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அங்கே உஸ்மான் இப்னு முஅம்மர் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் அந்த கட்டத்தில். சரியா? அவர் வந்து இமாமுடைய இல்மு, அவருடைய தக்குவா, அதபு, சீர்திருத்த தாவா இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்படுறார். சரி, உஸ்மான் இப்னு முஅம்மர் நினைக்கிறாரு, நம்ம இவங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கணும், இவங்களை ஆதரிக்கணும், இவங்களுக்கு நல்லா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர், அரசராக இருக்கிற அவர் முயற்சி பண்ணுறார். அவர் என்ன செய்கிறாரு, இதனால் இமாம் அவர்கள் தங்களுக்கு உறவு நல்லா இருக்கணும், வலுவான உறவு இருக்கணுங்கிற தன்னுடைய அண்ணன் மகளை, அது யார், அப்துல்லா இப்னு முஅம்மர் அப்படிங்கிற தன்னுடைய அண்ணனுடைய மகளை வந்து அல் காரா, அவங்க பேர் காரா. சரியா? அப்துல்லா இப்னு முஅம்மர் வந்து உஸ்மான் இப்னு முஅம்மருடைய சகோதரர், அண்ணன். சரியா? அப்போ தன்னுடைய அண்ணனுடைய மகளை அல் காராங்கிற பெண்ணை இமாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா திரும்ப ஒயினாவில் ஆட்சி செய்த உஸ்மான் இப்னு முஅம்மருடைய தலைமையில் அவருக்கு திருமணம் நடந்துருது. ஒயினா மக்கள் அப்போது வழிபட்டு வந்திருந்த மரங்களையும் சிலைகளையும் இமாம் அவர்கள் தகர்த்தெறிகிறாங்க. ஏன்னா உஸ்மான் முஅம்மர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். மக்கள் ஷிர்க் செய்வதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது, இந்த சில மரங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, மரங்களை தவாஃப் செய்வாங்க, அதுகிட்ட துவா கேட்பாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இதெல்லாம் முஸ்லீம்கள்டமே இருந்த ஷிர்க்கு. முஸ்லீம்கள் தங்களை சொல்லி கொண்டிருந்த மக்கள்கிட்ட இருந்த ஷிர்க். மரத்தை வணங்குவாங்க, மரத்தில் பரக்கத் தேடுவாங்க. அப்போ அந்த மாதிரி மரங்களையும் சிலைகள் கூட வணங்கிட்டு இருந்தாங்க. யார்? முஸ்லீம்கள். இப்படிப்பட்ட அத்தனையும் பொது தளத்தில், பொது இடத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடிய அத்தனையும் உடச்செறிகிறாங்க. இமாம் அவர்கள் உஸ்மான் முஅம்மருடைய உதவியால், அவர் கொடுத்த இராணுவ பாதுகாப்பு, அதன் மூலமாக இதெல்லாம் வந்து உடச்செறிகிறாங்க. உஐனாவில் ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்துச்சு. மக்கள் அதை நன்மையை நாடி அதில் கயிறுகளை கட்டி தொங்க விடுவாங்க. எப்படி தர்காவுக்கு போய் அங்கே கம்பத்தில் எல்லாம் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க தெரியுங்களா? தர்காக்கள் உங்களுக்கு தெரியுமே, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் நாகூர் தர்கா இருக்குது. நிறைய தர்காக்களில் அங்கே இருக்கிற கதவு, அப்புறம் சில கம்பம் இதெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க. அதிலெல்லாம் வந்து கயிறுகள் நேர்ச்சி செய்து முடிச்சு கட்டுவாங்க. அதை நம்புவாங்க, அதில் நிறைவேறும், அந்த அவுலியா வந்து தங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு. இதே மாதிரி அந்த மரத்தில், ஒயினாவில் இருந்த ஒரு மரத்தில், பெரிய மரம், அதில் வந்து மக்கள் வந்து கயிறுகளை கட்டி முடிச்சு போட்டு தொங்க விடுவாங்க. அந்த மரத்தில் இருக்கிற இலைகளை வந்து அதை எடுத்துக்கொண்டு அதில் பரக்கத்திற்கு நம்புவாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க இமாம் அவர்கள். ஒரு நாள் காலையில் ஒரு 90 பேரோட இமாம் அவங்க என்ன செய்தால், எல்லாரையும் அழைச்சிட்டு போய், ஒரு 90 பேர் தன்னுடைய மாணவர்களை அழைச்சிட்டு போய் வெட்டி சாய்க்கிறாங்க அந்த மரத்தை. சரியா? ஒவ்வொரு வெட்டின் போதும் இமாம் அவர்கள் எந்த ஆயத்தை ஓதுறாங்க, வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்தது, அசத்தியம் மறைந்தது, அசத்தியம் நிச்சயமாக அழிந்தே தீரும், மறைந்தே தீரும். சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய 81வது ஆயா. இந்த ஆயத்தை ஓதி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அந்த மரத்தை வெற்றி சாய்க்கிறாங்க.
இதே ஆயத்தை ஓதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செய்தாங்க. என்ன ஞாபகம் வருதா யாருக்கு? மக்காவில் காபத்துல்லாவை சுற்றி இருந்த 360 சிலைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய முதுகின் மீது ஏறி நின்று கொண்டு அந்த சிலைகளெல்லாம் அடித்து குத்தி குத்தி கீழே தள்ளினாங்க, உடைச்சாங்க. அப்போ அதே சுன்னாவை தான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அந்த மக்கள் வணங்கிட்டு இருந்த மரத்தை வெட்டி சாய்வு இந்த ஆயத்தையே திரும்ப திரும்ப ஓதினாங்க சப்தமிட்டு அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம், தௌஹீதுடைய புரட்சி, ஷிர்க்குக்கு எதிரான புரட்சி ஏற்பட்டு இப்படி ஒரு நிலைமை வந்து உவைனாவில் ஏற்பட்டுச்சு. இதுக்கிடையே உவைனாவில் இன்னொரு ஒரு ஜெயித் இப்னுல் ஹத்தாப் அப்படிங்கிற ஒரு தர்கா இருந்துச்சு, ஒரு நினைவாலயம். அதை இடிக்க இமாம் அவர்கள் தயாரானாங்க. அப்போது உஸ்மான், அரசர் உஸ்மான்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க. அவரும் அனுமதி கொடுத்து இராணுவ பாதுகாப்பும் கொடுக்குறாரு. ஏன்னா மக்கள் வந்து தர்காவை இடிக்கிறதுனா சும்மா இல்லையே, அப்போ இன்னும் நிறைய ஆதரவாளர் இருப்பாங்க அதுக்கு, அப்போ எல்லாம் திரண்டு வந்துடுவாங்கிறதுக்காக இராணுவ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இடிச்சிருங்க நீங்கள் அப்படின்ட்டு. அப்போது அந்த தர்காவை, அந்த மண்டபத்தை, அந்த மாடம் மேலே இருக்க என்ன மினாரா கும்பா, அதை இடிக்க நெருங்கிய நேரத்தில் மக்கள்லாம் ஒரு விதத்தில் பயப்படுறாங்க, ஏதாவது ஆகிடுமோ, பெரிய அவுலியா அடங்கியிருக்கிற ஒரு இடம் நம்முடைய நினைவு மண்டபம், அது வந்து அந்த மினாரா இடித்தா என்ன ஆக போதோ, ஏதோ நடந்துருமா இடிக்கிறோம். அதனால் எல்லோரும் பயந்துட்டு கடப்பாறை கையில் வச்சுட்டு அமைதியாக இருக்கிறாங்க பயந்துக்கிட்டு. அப்போ இமாம் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க முதல் அந்த மினாராவை இடிக்கிறதுக்கு அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு பார்த்துட்டு தான் மக்களெல்லாம் அப்புறம் இடிக்க ஆரம்பித்தாங்க. அதை இடிக்க வந்தவங்களே அப்புறம் தான் இடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஷிர்க்கு ரொம்ப வேரூன்றி போயிருந்த காலகட்டத்தில் இமாம் அவர்கள் இந்த புரட்சியெல்லாம் செய்கிறாங்க. தாவா அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிற பணியை செய்கிறாங்க. இது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த அரபு உலகத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ உவைனாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னொன்னே வெளியூர்களில் வெளி ஆட்சியாளர்கள், அரசர்கள் இருப்பாங்கள்ல, அதை உவைனாவை ஆட்சி செய்யக்கூடிய உஸ்மான் இப்னு அம்மரை விட ரொம்ப சர்வாதிகாரம் அல்லது இராணுவ பலம் உள்ள ஆட்சியாளர் மன்னர்கள், அவங்களெல்லாம் இதுக்கு எதிராக ஏதாவது செய்தாகணுங்கிற ஒரு சூழ்ச்சி, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த காலத்தில் நஜ்தும் அல் அஹ்சாவும் ஒரு கொடுங்காலன், ஒரு மோசமான ஆட்சியாளன் கீழே இருந்துச்சு. நஜ்தும் அல் அஹ்சாங்கிற பகுதியும் சுலைமான் இப்னு உரையர் அப்படிங்கிற ஒருத்தனுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அவனுக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. உஸ்மான் இப்னு முஅம்மர் யாருன்னு கேட்டால் அந்த சுலைமான் அப்படிங்கிற அந்த நஜ்துடைய ஆட்சியாளனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான். அப்போ இவரால் தன்னிச்சையாக சில விஷயங்கள் செய்ய முடியாது, அவனுடைய இராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் நினச்சானே உஸ்மான் இப்னு முஅம்மரை கொலை செய்திருவான். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இமாம் என்ன சொன்னாங்க, அவன் வந்து உஸ்மான் இப்னு முஅம்மர் எச்சரிக்கை செய்தான், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உன்னை இந்த ஆட்சியிலேருந்து தூக்கிடுவேன், நான் அந்த பகுதியை நான் கைப்பற்றிடுவேன் அப்படின்ட்டு. அப்போது உடனே இந்த நிலையை பார்த்த உடனேயே இமாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நான் ஊரை விட்டு வெளியேறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உஸ்மான் இப்னு முஅம்மர் அங்கே இருந்து ஆட்சி செய்யட்டும்னு சொல்லிவிட்டு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க, உவைனாவை விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன்னா உஸ்மான் அங்கே இருந்து முடிஞ்ச சீர்திருத்தங்களை செய்துக்கிட்டு இருக்கட்டும், ஏன்னா இருக்கிற அளவு கூட மோசமான நிலைமை வந்துடக்கூடாது, அவன் வந்து ஆட்சியை பிடிச்சி செய்தானா இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த சீர்திருத்த பணி தேவாவை கண்டினியூ பண்ணட்டும், நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் சுலைமான் என்ன சொன்னால் முஹம்மது அப்துல் வஹாபை வெளியேற்றிடணும்னு சொன்னான். அந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டு உஸ்மான் இப்னு முஅம்மர் ரஹிமஹுல்லாஹ் இவங்களே இமாம் முஹம்மது அப்துல் வஹாபை தாங்களே முன் வந்து நான் வெளியேறேன்னு வெளியேறிட்டாங்க. இப்படி வெளியேறி போன பிறகு தான் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கு பிறகு இமாம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டால் திர்இய்யா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனாங்க. திர்இய்யா அப்படிங்கிறது ரியாதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஹிஜ்ரி 1158 உள்ளே போகிறாங்க. அங்கே யார் ஆட்சி செய்திருக்காங்கன்னா முஹம்மது இப்னு சவுத் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்க. முஹம்மது இப்னு சவுத் இவங்க தான் அங்கே ஆட்சியாளராக இருந்தாங்க. இன்றைய சவுதி அரேபியாவுடைய இந்த நாடு உருவானதுக்கு காரணம் முஹம்மது இப்னு சவுதுங்கிற அந்த ஆட்சியாளர் தான் காரணம். திர்இயாவை அவர் ஆட்சி செய்துட்டு இருந்தார்.
அவருடைய ஆட்சியின் கீழே அந்த திரியா இருக்கும்போது இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அங்கே போகும்போது உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் எங்கே போவானா எங்களோட தங்குங்க, எதாக இருந்தால் நாம் அல்லாஹ் உதவி செய்வான், நாம் ஜிஹாது செய்வோம் அப்படின்னு. அதாவது உஸ்மான் இப்னு முஅம்மரால் தாக்குப்பிடிக்க முடியாது அந்த சுலைமான் இப்னு உரையர் அப்படிங்கிற அந்த நஜ்துடைய ஆட்சியாளர் விஷயத்தில். ஆனால் திரியாவுடைய ஆட்சியாளராக இருந்த முஹம்மது இப்னு சவுத் ரஹிமஹுல்லா என்ன சொன்னாங்க, நாம் பார்த்துக்கலாம், அல்லாஹ் உதவி செய்வான், நாம் ஜிஹாத் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் பையத் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பையத்துனா வாக்கு பிரமாணம் கொடுங்க, நீங்கள் எங்களோட இருக்கணும்னு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா முஹம்மது இப்னு சவுதுக்கு பையத் செய்தாங்க. செய்து உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ 2 பேருக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு. இதை தௌஹீதுடைய ஒப்பந்தம், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த அடிப்படையில் முஹம்மது இப்னு சவுத் ரஹிமஹுல்லாவும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவும் சேர்ந்து திர்இயாவிலிருந்து தௌஹீதுடைய பிரச்சாரத்தை முழு அரபுலகத்திலையும் செய்வதற்கு அவங்க தயாராகிட்டாங்க. அப்போது இமாம் அவர்கள்ட்ட முஹம்மது இப்னு சவுத் என்ன சொன்னார்னா, ஷேக், இதுதான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கொண்டு வந்த சத்திய பாதை, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அந்த தௌஹீத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக நாம் நிற்போம், நான் உங்களுடைய தாவா பணிக்கு உதவிகரமாக இருப்பேன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக நான் உங்களோட இருக்கிறேன், தௌஹீதுடைய கொள்கையை எதிர்ப்போரோடு ஜிஹாது நாம் செய்வோம், நான் ஜிஹாத் செய்வேன், உங்களுக்கு நான் பாரிய செய்கிறேன், நான் வாக்குறுதி அளிக்கிறேன், ஆனால் 2 நிபந்தனைகள் இருக்குது என்னிடம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றார். முதலாவது நிபந்தனை கிட்ட, நான் உங்களுக்கு உதவி புரிந்து அல்லாஹ்வின் பாதையில் நாம் போரிடுவோம், அல்லாஹ் பல நாடுகளை நம்ம கைப்பற்ற உதவி கொடுப்பான், அப்படி நம்ம பல நாடுகளை கைப்பற்றும் போது எங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, எங்களோடு தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், மற்ற மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்ந்துடக்கூடாது, எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். 2வது சொன்னார், நான் திர்இயா மக்கள் மேலே அறுவடைக்காக ஒரு வரி விதிச்சிருக்கிறேன், அறுவடை கால வரி, அறுவடை செய்யும்போது அதுக்கு ஒரு வரி இருக்கும், அதை அந்த மக்கள் அந்த வரியை கட்டணும்னு விதிச்சிருக்கிறேன், நீங்கள் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இஸ்லாமில் வரி வாங்கிறது இல்லை, ஆனால் நான் அரசை நடத்துறதுக்கு அந்த அறுவடை கால வரியை வாங்கினா தான் நடத்த முடியுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறனால நான் வரி விதிச்சிருக்கேன், நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, நான் பயப்படுறேன், இந்த 2 விஷயத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கணும், நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது, இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இமாம் சொன்னாங்க, முதலாவது விஷயத்துக்கு உங்கள் கையை காட்டுங்க, நான் வாக்குறுதி கொடுக்குற பையத் செய்கிறேன், என்னுடைய உயிர் உங்களுடைய உயிர் என்னுடைய உயிர், உங்களின் அழிவு என்னுடைய அழிவு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், ஜிஹாதில் உங்களோட இருப்பேன். அப்போ இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஜிஹாத் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, மன்னரோடு சேர்ந்து அவங்களும் போருக்கு போவாங்க, முஷ்ரிக்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்தாங்க, அவங்கள எதிர்த்து யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து இவங்களும் ஜிஹாத் செய்தாங்க. அப்படி தான் அந்த காலகட்டத்தில் போர்கள் நடந்துச்சு. முஸ்லீம்களாக தான் தங்களை சொல்லிக் கொள்வாங்க அந்த மக்கள், ஆனால் முழுக்க இந்த மாதிரி மரத்தையும் சிலைகளையும் தர்காவையும் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் அழைக்கும்போது அதன் பக்கம் அழைக்கிற இவங்களுக்கு எதிராக அவங்க போர் செய்ய வந்தாங்க. அப்போ கொல்லவராகி அவங்கள இவங்க கொலையும் செய்தாங்க. அப்போ இதன் மூலமாக பரவலாக ஜிஹாது உருவாகி நாடுகளுக்கு மத்தியில் ஊர்களுக்கு மத்தியில் உருவாகி அப்போ அதன் மூலமாக தௌஹீத் நிலைநாட்டப்பட ஆரம்பிச்சிச்சு, அந்த சூழல் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது தாங்கள் எதை வணங்கினாலும் அதையெல்லாம் நாங்கள் இஸ்லாம் தான் சொல்லுவோம்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்களுக்கு முன்வைத்த அழைப்பை ஏற்கவே மறுத்தாங்க. அப்படிப்பட்டவங்க இவங்களுடைய தாவாவை முடக்கி இவங்களுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிக்கிற ஒரு சூழல் வரும்போது இவங்களும் அவங்களுக்கு எதிராக போர் செய்தாங்க. இதான் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா முஹம்மது இப்னு சவுத் ரஹிமஹுல்லாவோடு சேர்ந்து ஜிஹாத் செய்து. 2வது உறுதி பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் அவர்கள் சொன்னாங்க, நான் நபி வழியில் இதில் உறுதியாக இருப்பேன், அல்லாஹ் உங்களுக்கு பல நாடுகளை நீங்கள் கைப்பற்றும் போது இதன் பக்கம் தேவையில்லாமல் ஆக்கிடுவான், இந்த அறுவடை கால வரி கூட வாங்காமல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள், இப்படிப்பட்ட வரி விதிப்பதை விட்டு உங்களை அவன் தேவையில்லாதவன் ஆக்கிடுவான் அப்படின்ட்டு இமாம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகு இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இப்னு சவுத், அதாவது முஹம்மது இப்னு சவுதோடைய களப்பணிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அதனுடைய உச்சகட்டமாக என்ன ஆச்சுன்னு கேட்டால் மிகப்பெரிய மாற்றம் அந்த அரபு உலகத்தில் வந்துச்சு. அதாவது தௌஹீதுடைய வளர்ச்சி,
மக்கள் கூட்டமாக தௌஹீதை ஏற்கக்கூடியவங்கள இருந்தாங்க. ஏற்காமல் கடுமையாக ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் ஆதரவு தெரிவித்து எதை வணங்கினாலும் அது நாங்கள் இஸ்லாம்னு தான் நம்புவோம்னு சொன்னவங்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் நடந்து அதில் அவங்க கொல்லப்பட்டு, அப்புறம் தொடர்ந்து முஹம்மது பின் சவுத் ரஹிமஹுல்லா பல நாடுகளை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க, பல ஊர்களை கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அதோடைய உச்சகட்டம் என்னென்னு கேட்டால், உஸ்மான் இப்னு அம்மாரை எதிர்த்து அச்சுறுத்தினானே சுலைமான்கிற ஒருவன், அவன் கூட கொல்லப்பட்டான். அவனுடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்துச்சு. பிறகு மிகப்பெரிய கலப்பணி அடுத்து எல்லா உலகம் முழுக்க தொடர்ந்து தாவா, தௌஹீதுடைய தாவா உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஹிஜாஸுடைய பகுதி, சிரியாவுடைய பகுதி, ஈராக், குவைத், யமன், அல் அஹ்ஸா போன்ற எல்லா நாடுகளிலும் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்கள் தௌஹீதை கொண்டு போய் மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தாங்க, தெளிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. அதன் காரணமாக பல நாடுகளில் தௌஹீத் வளர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு பிறகு சவுதி நாடு உருவான வரலாறு இதுதான். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் போக போக பல இமாம்கள் உலமாக்களுடைய முயற்சியின் காரணமாக, தாவாவின் காரணமாக தௌஹீத் பல இடங்களுக்கு போய் சேர்ந்து, எந்த அளவுக்கு கேட்டால் காஃபிர்களுடைய நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு கூட இங்கே கூட தௌஹீத் வந்தது. இந்தியா போன்ற நாடுகளோ தௌஹீத் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பரவலுக்கு இதுவும் காரணமாக இருந்துச்சு. அப்போ இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவங்களுடைய இந்த தாவா பல காலங்கள் நடந்துச்சு. அவங்க நிறைய கிதாபுகள் எழுதினாங்க. கிதாபு தௌஹீத் அவங்களுடைய மிக பிரபலமான புத்தகம். அப்புறம் கிதாபுல் கபாயிர், அல் கவாயித் அல் அர்பஹா, கஷ்ஃபு ஷுபஹாத், அல் உசூல் சலாசா, இப்போ நான் படிச்ச அல் உசூல் சித்தா, மசாயிலுல் ஜாஹிலியா, அஹ்காமுல் குர்ஆன், ஃபதுலுல் குர்ஆன், உசூலுல் ஈமான், இப்படி நிறைய கிதாபுகள் பக்கம் 28 குறிப்பிட்டிருக்கோம் பாருங்கள். அப்போது சரியான அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாதையை இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எடுத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போனதுடைய விளைவு அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுடைய ஒரு தாவா உலகம் முழுக்க இன்றைக்கி பரவுவதற்கு ஒரு காரணமாக இன்றும் சவுதி அரேபியா நாடு இருந்து கொண்டது. குறைபாடுகள் இருந்தாலும் அந்த ஆட்சியில் சில விஷயங்களில், ஆனாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்று தௌஹீதை வலுவாக எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடாகவும், அதை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நிறைய பணத்தை வாரி இறைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இன்று தௌஹீதுடைய நாடாக சவுதி அரேபியா இருக்குது. இமாம் அவர்களுடைய இறப்பு, அவங்க ஹிஜ்ரி 1206 இறந்தாங்க. அதாவது அவங்களுடைய 91வது வயசில் இறந்தாங்க. அப்போது அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு ஷவ்வால் மாதம் அவங்க இறந்தாங்க. அவங்களுடைய வீடு எப்போதுமே மார்க்க கல்வி தேடக்கூடியவங்க அதிகமாக வரக்கூடிய வீடாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத், சவுதி நாடும் முஸ்லீம் உலகமும் ஒரு மகத்தான இமாமை நம்ம அடைஞ்சு, பிறகு அவங்க அந்த நூற்றாண்டுடைய முஜத்திதாக மார்க்கத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக அல்லாஹ் தஆலா அவரை ஆக்கிவிட்டான். இதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவங்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான விவரங்கள்.